நாள் தியானிக்கும்படியாய் ஒரு 2 அதிகாரம் தான் வேகமாக நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு அவர்களின் ஜெப ஆலயங்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சில நாட்களாகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசினபடினாலே கழிந்த வாரம் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்தோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்கள் இந்த நாட்களிலே என்னோடு வருகையை குறித்து மட்டும்தான் கர்த்தர் இந்த நாட்களில் பேச சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அநேக தேவ மனுஷர்கள் வருகையை குறித்து மட்டும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆமென், பரிசுத்த ஆவியான சபையிலே அளவற்றில் இங்கே கூடி வருகிற ஜனங்கள், நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாரும் ஆன்லைனில் இணைந்திருக்கிறீங்க. அளவற்றில் நிறைய தமிழ் சொந்தங்கள் ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகள் இந்த வசனங்களை கவனிக்கிறீங்க. ஆமென். இதை செவி சாய்க்கிற ஒவ்வொருவரையும் குறித்து, நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம், ராஜ்யத்தை குறித்த ஒரு கவனம் நாம் செலுத்த வேண்டும். ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். இயேசு யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அதிகமாய் பிரசங்கித்தார். யூதர்களுடைய ஜெப ஆலயம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஆலயம் ஒன்றுதான், எருசலேம் தேவாலயம். ஆனால் யூத குடும்பங்கள் குடியிருக்கிற பகுதியிலே அவங்க ஆங்காங்கே சினகாக், சிற்றாலயம் என்கிறதை ஒன்று நிறுவினார்கள். அதில் இவர்கள் ஜெபிப்பார்கள், வேதங்கள் வாசிக்கப்படும். எருசலேமிலிருந்து வருகிறவர்கள் அவர்கள் வேத வசனங்களை போதிப்பார்கள். ஜனங்கள் தினமும் போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நாமும் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை கொஞ்சம் நிறுத்தி இன்னொரு முறை வாசிங்க. ஆண்டவர் அதில் பிரியமாயிருக்கிறார். ஆமென். காரணம் ஆமென். பாருங்கள், முதலாவது நீங்கள் எதை தேடுங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் என்று சொன்னாரே. அப்ப ராஜ்யத்தை தேட சொன்னபடினாலே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று வருகிற வேத பகுதிகளை நீங்கள் இன்னொரு முறை வாசிக்கும் பொழுது உங்க மேல கர்த்தர் கொஞ்சம் பிரியமாக இருக்கிறார். ஆமென். கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமீன். இன்றைக்கு மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து சொன்ன வார்த்தைக்கு கவனம் செலுத்த போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதனுடைய 3வது வசனத்திலே ஆமென் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். கரங்களை வீத்தி அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பெருமை அளவிட்டால் ஒரு விதமான அகந்தை, ஒரு விதமான ஒரு மனநிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரராக இருக்க முடியாது. ஆவியிலே ஒரு எளிமை. சிலருக்கு இந்த ஆவியின் எளிமையை மறந்துவிடும், அவங்க பறி போய்விடும். நல்ல ஜபம் பண்றவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிடுங்க, திடீர்னு ஆவியிலே ஒரு பெருமை வந்துவிடும். நல்ல வேத வசனத்தை நிறைய ஒரு 1000 வசனம் மனப்பாடம் பண்ணிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விதமான பெருமை வந்துவிடும். சிலருக்கு பாருங்கள், இந்த ஆவியிலே ஒரு பணிவு வருவதில்லை, ஆவியிலே ஒரு எளிமை வருவதில்லை. ஆனால் இந்த ஆவியிலே எளிமை உடையவர்களிடத்துல நம்ம பாருங்க பேசிட்டே இருந்தா பெருமையா ஒண்ணு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பெருமையான வார்த்தைகள் அவங்க நாவிலிருந்து வராது. நான் இப்படி, என் குடும்பம் இப்படி, எங்க கோத்திரம் இப்படி, எங்க அண்ணன் இப்படி, மாமா இப்படி, மாமி இப்படின்னு சொல்லி வரவே வராது. அவர்கள் பாருங்கள் சாந்தமாக இருப்பார்கள். நம் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுண்டு. ஆமீன். 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வேதத்தில் அங்கே வாசிக்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க யாரு? சத்தியத்தின் நிமித்தம் இன்னைக்கும் அடி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆமீன். பாருங்கள், தன் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சகித்து கொள்ளாத கணவன் மனைவியை துன்பப்படுத்துகிறார். ஆமீன். பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அழகான ஆமீன் பாருங்கள்
ஒரு ராஜ்யம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சுவிசேஷ வேலைக்காய் இன்னைக்கும் வீதியிலே அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்கிறவங்க இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு ராஜ்யம் காத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் காத்திருக்கிறது. பொதுவாக இந்த அரசில் அந்த பிரிட்டிஷினுடைய நிறைய நியமங்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அதில் உயர் பதவியில் இருக்கிறவர்கள், இந்த ஜட்ஜஸ் அளவிட்டால் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இந்த வெயில் காலனால இப்போ அவங்களுக்கு என்னது கொடுத்துருக்காங்க, விடுமுறை கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருப்பாங்கன்னு நினச்சிடுங்க. ஏதாவது நல்ல குளிர் பிரதேசத்தில் கவர்மெண்ட்டு என்னது இருக்கிறோம், நல்ல அழகான கட்டடங்கள் இருக்கும், அவங்க சகல வசதியோடு அங்கே சுகமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நான் சொல்கிற விஷயம், ஒரு அரசு பாருங்கள், தன்னுடைய அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு இளைப்பாறுதுங்கிறதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறதுன்னு சொன்னால், பரலோக ராஜ்யம் அது ராஜ்யம். அங்கே ராஜா இருக்கிறார், அங்கே நிறைய தூதர்கள் உண்டு. அதை போன வாரம் பார்த்தோம், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் ஏதாவது துன்பங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நீங்கள் சகித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் இடம் காத்திருக்கிறது. கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமேன். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இடம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்போ வேதனையே கேட்கலாம், ஐயோ எனக்கு இங்கே இளைப்பாறுதல் இல்லையா, இங்கேயும் தருவார். ஆமேன். இல்லாட்டி அவருடைய நாமம் மகிமைப்படாதல்லவா, ஜாதிகளுக்குள்ளே நான் என்ன செய்திருப்பேன், உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க கிராமத்துல இயேசு பாருங்கள் இவளோடு கூட இருக்கிறாருங்கிறத உங்க கிராமம் அறிய வேண்டும் அல்லவா. சோத்திரம். உங்க சொந்தங்கள் அறிய வேண்டும் அல்லவா. ஆனபடினாலே ஆண்டவர் உங்களோடு இருந்து நீங்கள் வசிக்கிற பகுதியிலே சில கிரியைகளை நடப்பிப்பார். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தினுள்ள பாருங்கள், அது ஒரு சங்கீதம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லுவாங்க, புற ஜாதிகள் சொல்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆமா கர்த்தர் இவர்களுக்கு என்னதுக்கு செய்திருக்கிறாரு. இதே நாவு தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆமா கர்த்தர் இவர்களுக்கு பெருசா செய்திருக்கிறார் என்று நினைத்த ஜனங்கள், அதே நாவு சொல்லிச்சு, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. ஆமேன். இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பாருங்கள், அநேகர் அறிக்கை பண்ண ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஒரு காலத்துல அற்பமாக ஆமா கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்துட்டாருன்னு சொன்ன நாவு, ஆமா கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல போகிறது. ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 11-12 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அப்போ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும், அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, என் நிமித்தம் பலவிதமான தூசணம், இயேசுவே தூசணமான வார்த்தைகளை பேசினாங்க. இன்னைக்கு எல்லாம் சிலவங்க வேதனையோடு சொல்ற காரியம் என்னன்னா, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தைகளை சில சகோதரர்கள் பேசுவார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அதை கவனிக்கிறான், ஆண்டவர் அதை உற்று கவனிக்கிறான். சில மனுஷன்லாம் நினைக்கிறது, நாம் பேசுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியணும், இரு உனக்கு ஒரு நாள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லாவிட்டால் இந்த பூமியில இருக்கும் பொழுது முழங்கால் பிள்ளைட்டு இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், அதே நாம என்ன செய்ய போகுது, சொல்ல போகுது. அல்லேலூயா. அது மட்டுமா சொல்லுவாங்க, ஆண்டவரை என் மனைவியை இப்படியெல்லாம் பேசிட்டேன், அதையும் எனக்கு என்ன செய்யுங்கப்பா மன்னிங்க. என் பிள்ளைகளை இப்படியெல்லாம் பேசிட்டேன், அதையும் எனக்கு மன்னிங்க. என் புருஷனை இப்படியெல்லாம் பேசிட்டேன், அதையும் எனக்கு என்ன செய்யுங்க. சில வீட்டில் தான் சகோதரிகளை தூஷணமான வார்த்தைகள் பேசுகிறது. சில வீட்டில் சகோதரர்களை எடுத்துடுவாங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசி பாருங்க, அந்த ஆட்கள் இப்படி இருப்பாங்க. சில சகோதரர்களாக சொல்லுறது என்ன, இந்த பைபிளை கையில் எடுத்ததுனால தான் இப்படி என்ன செய்கிறது, அடிக்கப்பட்ட ஆட்டை போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தூஷணமான வார்த்தைகளை சில சகோதரிகளும் துணிகரமாக பேசுகிறது உண்டு. ஆனாலும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அவைகளை எல்லாம் கவனிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 12 வாசிக்கிறோம், உங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போ அந்த லைனை மட்டும் கொஞ்சம் அப்படி நோட் பண்ணிடுங்க. பரலோகத்திலே உங்கள் பலன்
எப்போ பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும்? நீதி நிமித்தம் துன்பப்பட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் பலவிதமான அவமானங்களும் நிந்தைகளையும் நம்ம சகித்தால் பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். அப்போ பரலோகத்துல சிலவங்களுக்கெல்லாம் ஆமென் பாருங்கள், பலன் பெருகாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தம் ஒருவேளை உங்கள் சொந்தங்கள், உங்கள் கிராமம், மற்றவங்க உங்களை அற்பமா பார்க்குறாங்களா, அற்பமா பேசுகிறாங்களா, உங்களுக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்கும். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டு யாராவது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இனி இயேசுக்கு எப்படியா மாறணும்? சாட்சியா மாறணும். அல்லேலூயா. தம்பிங்கெல்லாம் ஒரு கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுக்கு எப்படி மாறணும்? சாட்சியை. தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து பாருங்கன்னா அண்ணன் மாதிரிலாம் நிமிர்ந்து பார்க்குறாங்க, தம்பி மாதிரிலாம் கமர்ந்து இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுக்கு சாட்சியாய் மாறணுமா? இன்னைக்கு பைக்கில் சர்ச்சுக்கு வர்றீங்க, அதனால ஈஸியாக பைபிளை தூக்கி எங்கே வச்சிடலாம்? பைக்கில் கவரில் வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட கேட்பீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்து அவங்க சர்ச்சுக்கெல்லாம் வரச்சில பைபிளை எப்படி நிமிர்ந்து பாருங்கம்மாங்க, இப்படி வச்சுட்டு அப்படியே வீட்டிலேருந்து வருவாங்க. சிலவங்கெல்லாம் வெள்ளை வஸ்திரங்களை போட்டுட்டு அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்கள் கிராமங்கள்லேருந்து நடந்த பிள்ளைங்க உண்டு. பார்த்து உடனே அவங்க வந்து என்ன பேரெலாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சிடுங்க. முதல்ல போட்டு இவளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இவளுக்கு வெள்ளை துணி உடுத்துருங்கனால அதை சொல்லுறதுக்கே வாய் வரலாம். ஆண்டவர் காப்பாராக. அல்லேலூயா. இவளுக்கு அந்த தாலி என்ன செய்யிட்டோம்? தாலி அறுத்துட்டாளாட்டா. இவளுக்கு மாப்பிள்ளை என்ன செய்யிட்டாளா? செத்து போயிட்டாளா? இப்படி பலவித நிந்தையான வார்த்தைகளை பேசினார்களே, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் போட்ட கூட்டங்களை பரியாசம் பண்ணின எத்தனையோ நபர்கள் உண்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பைபிளை கையில் எடுத்த பிள்ளைங்களை எத்தனையோ பேரை நிந்தித்த ஆமென் பாருங்கள், தெருவில் கூட்டமாக நின்று நிந்தித்தவங்க உண்டு. ஆனால் அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகலை. அதே இடத்துல நிற்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். பிரைஸ் காட். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறதுக்கு வேண்டிய பலனை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆமென். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு யாரா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்க உதவி செய்வார். பிரைஸ் காட். கரங்களை வியர்த்தி அந்த மகிமையான அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்போ பலவிதமான நிந்தைகள், குடும்பமாய் நிந்தைகளை சகித்தவர்கள் உண்டு. சிலவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அழைக்காதவங்க உண்டு. ஏசு இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க, சொந்த ஆமீன் பாருங்கள் சித்தப்பா பெரியப்பா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு கார்டு வைக்கல. ஏன்? இயேசு ஏற்றுக்கொண்டதுனால. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்? இந்த கிறிஸ்தவத்துக்கு போனதுனால, அவங்க மார்க்கங்களில் அவங்களுடைய அந்த வரி கொடுக்காததுனால, ஊரில் வரி கொடுக்காததுனால, அவங்க ஆலயத்தினுடைய திருவிழாக்களில் இவங்களுடைய பங்களிப்பு இல்லாததுனால, மாமன் சித்தப்பா சொந்த இவருடைய சொந்த கூட பிறந்த அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கே இவங்களுக்கு என்னது வைக்கல? கார்டு வைக்கல. சொந்த தம்பிக்கே கார்டு வைக்கல. ஆமேன். அப்படிப்பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. கரங்களை வீத்தி அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். சில ஆட்கள்லாம் தின்னு கொளுத்து ஒரு சைஸா நடந்து உனக்கு பரிசுத்தமாக உன்னால் வாழவும் முடியலை. ஆமென். உன் சாட்சியும் காத்துக்கொள்ள முடியலை. உனக்கு எப்படி பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்கும்? ஆண்டவருக்கா நீ ஸ்டாண்டாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்நானம் 5 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட ஜெபம் பண்ணும்பொழுது பரிசுத்த ஆவியான தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பைபிளையும் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்படி இருக்கணும். பவுல் சொல்ற போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ பாருங்க, ஊராரால், சமுதாயத்தினால், சொந்த உடன்பிறப்பினால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும். ஒரு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்காத மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க போகிறீங்க. நீங்க முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையா இருந்தா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்க சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு பரலோகத்தில் உங்க பலன், அந்த லைனை மட்டும் ஒருக்க கூட சொல்லமா, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. யாருக்கு? கிறிஸ்துவ நிமித்தம் இங்க நெருக்கப்படும் பொழுது அந்த மன உளைச்சல் ரொம்ப டென்ஷனா இருக்கும். பக்கத்து வீட்டில் சொந்த அண்ணே அளவிட்டா
ஒன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதில் நம்ம அப்படி அங்கே வீட்டுக்குள்ளே இருக்க தோணுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நெருக்கங்கள், நிந்தைகளை கிராஸ் பண்ணுற பிள்ளைங்க இருக்கிறீங்க. இந்த பைபிளையும் உங்களையும் விட்டு பிரிக்க முடியாமல் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்கன்னா உங்களை மேன்மையாக வைப்பா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் பெரிய பட்டியல் போடுறார். அல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, பட்டயமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவரா, அன்பு கூறுகிறவராலே. அப்ப இயேசுவே தான் சார்ந்திருக்கணும். சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் இப்படிப்பட்ட நிந்தையெல்லாம் சகிக்க எனக்கு பலன் இல்லைன்னு இருக்கிறீங்களா? தைரியமா இறங்கி வாங்க. ஆண்டவர் உங்களை, சிலவங்களாம் இப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ செத்தா உன்னை யார் பூத்துவா? கவலையே படாதுங்க, நாங்கள் இருக்கோம். அதை எங்கள் சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சு தெரியுமா? உங்களுக்கு பெட்டி வாங்குறதுலேருந்து, துணி வாங்குறதுலேருந்து, குழி தோன்றதுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆள் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு வர பலிபிடத்துலன்னு சொல்கிறேன், அப்படி செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆள் இல்லாதவங்களுக்கு. ஆமேன். யாருமே வரலங்க, நானே தூக்குவேன். நான் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இன்னைக்கு வர நான் அப்படி செய்வேன். சோத்திரம். அந்த தூக்கி சிலவங்கெல்லாம் பயந்து ஒதுங்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆளில் இந்த கயர்லாம் இல்லாட்டு நானே குண்டுக்குள்ளே இறங்கி வாங்கி வைப்பேன். அதை லாஸ்ட் மந்த் வரை செய்தேன். சோத்திரம். அல்லேலூயா. சுமக்கிறது. அப்போ நான் சொல்கிற விஷயம், நம்ம இறந்தா யார், ஒரு நியூஸ் மட்டும் நமக்கு வந்தால் போதும். எல்லாம் நான் அடுத்து நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ஜஸ்டின் மோசஸ் அவங்க சர்ச்சில் ஒரு குழு இருக்குதான், ஒரு ஜென்ரேட்டரு, கொஞ்சம் டியூப் லைட்டு ரெடியாமக்கா. பாவப்பட்டதுக்கு நம்ம போய் ஃப்ரீயாக கட்டி கொடுக்கலாம்ல. அவன் நம்ம டியூப் தானே இருக்குது, கொண்டு கட்டிடலாம். விக்டர் தான் நினச்சேன் மனசில். அல்லேலூயா. விக்டர் அப்படிப்பட்ட தம்பி. ஆமென். பாவப்பட்டது ஒரு ஃபோன் மட்டும் தந்தால் போதும். நம்ம ஜென்ரேட்டர் சும்மா தான் இருக்குது. அவர் அடுத்தது ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஆம்புலன்ஸ் வாங்க போகிறாரா. நம்ம அப்படியெல்லாம் செய்யாண்டா. அப்போ பாவப்பட்டதுக்கு நம்மளே தோண்டணும், நம்மளே. அல்லேலூயா. சோத்திரம். ஆளை வச்சே தோண்டலாம். பெட்டி துணியெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமென். நீங்கள் ரெடியா? இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு. பயப்படாண்டா. அல்லேலூயா. இறந்த பிறகு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவோம். கல்லறை தோட்டம் நமக்கு 1 ஏக்கர் இருக்குது. தைரியமாக சொல்லுங்கள். ஐபிசி ஜெப வீடு கல்லறை தோட்டம் எவ்வளோ ஏரியா இருக்குது? 1 ஏக்கர் இருக்குது. சோத்திரம். இந்த கொஞ்சம் தலைமுறைக்கெல்லாம் என்ன செய்யும்? தேவையும். அல்லேலூயா. ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும், ஒரு ஃபோன் கால் மட்டும் போட்டால் போதும், A to Z நாங்கள் பார்த்துடுவோம். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் ஆள் பிள்ளைங்க வசதிகள்லாம் இருக்குன்னா காரியங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஆளாக வந்து நிற்போம். சோத்திரம். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஒரு ப்ராசஸ், அதை விட்டுறக்கூடாது, அதை ஜெபம் பண்ணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுதான் பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்குன்னா, நீங்கள் மனுஷனால் கைவிடப்படணும், மனுஷன் உங்களை நிந்திக்கணும், தூசிக்கணும், இது ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னா எப்படியோ பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற சில பிள்ளைகளே, பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது உங்களை இந்த சில வீட்டில், இந்த கல்யாண வீட்டிலலாம் முக்கியமாக நிறுத்தாமல் கொஞ்சம் ஒதுக்கி நிப்பாட்டுவாங்க, அப்படி தானே? கல்யாண வீட்டில் சில விஷயங்கள்லாம் உண்டுலாம், என்னது, இந்த நிறைய ஃபங்க்ஷன் உண்டு, அப்படி தானே? சில வீட்டில் காது குத்து அல்லாட்ட என்னது, சடங்கு, பால் காய்ப்பு, என்னது, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கே நிறைய இது தெரியாது. தெரியாமல் இருக்கிறதுக்காய் சோத்திரம். ஆமென். நாமளாம் என்னென்ன கூப்பிடாமல் இருக்கிறதுக்காய் இன்னும் சந்தோஷப்படுவேன். நமக்கு சாதாவே நேரம் கிடையாது, இது கிடையில. அதனால் அழைப்புதல் உனக்கு இல்லையோ, இல்லாததுக்காய் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நிறைய விதத்தில் லாபம். அப்படி என்ன போல யாராவது நினைக்கிறவங்க இருக்கிறீங்களா? கூப்பிடாததுக்காய் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கை உயராத்தோன்னு ஐயோ என்ன கூப்பிடலையே சங்கடப்படுறீங்களா? சோத்திரம். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். நமக்கு முன்னால் இருந்த விசுவாசிகளை இவங்க இப்படி தான் நடத்துனாங்க. இந்த உலகம் தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அவங்களும் இப்படி தான் துன்பப்படுத்தினார்கள். ஆனால் பரலோகத்திலே அவங்களுக்கு பலன் எப்படிமா இருக்கும்? மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. உன் கூட படிக்கிறவங்கெல்லாம் இவன் ஒன்றும் சரியில்லை,
நம்ம கூட ஜாலி அடிக்க மாட்டேங்க, சினிமா கதை பேச மாட்டேங்கிறா, அப்படிங்கிறத உனக்கு பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கும். சும்மா எப்பவுமே ஏசு ஏசுங்கிறா, பைபிளை வேற பேக்குக்குள்ள வச்சு கொண்டு வரா, ஃப்ரீயா இருக்க நேரம் அதை எடுத்து என்ன செய்யிட்டு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமைன்னா சச்சின்னு போயிடுறான், கிரிக்கெட்லாம் விளையாட வரமாட்டேங்கிறான், கிரவுண்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான்னா நீ பாக்கியவான். இவன் நம்மாளு ஒரு ஃபோனை மட்டும் போட்டா போதும் என்ன செய்திருவான், வந்துடுவான். ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும், அவன் அம்மா விட மாட்டாங்க, இவனுக்கு காதுல நியூஸை போட்டா போதும் இவன் நமக்கு முன்னால் எங்க வந்துடுவான், கிரவுண்டுக்கு வந்துடுவான். அப்போ பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதியா இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆவிக்குரிய தம்பிகள், அதான் வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய போராட்டம்னா எல்லா டூர்னமெண்ட்டும் என்னைக்கு தான் நடக்கும், சண்டே தான் நடக்கும். எல்லாம் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், டிவிலையும் அப்படி தான். அங்கங்கே ஊரில் ஃப்ரெண்ட்ஸு தம்பிங்க நடத்துவாங்கல்ல, அதில் எல்லாம் சில தம்பிங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஒரு சண்டே அப்படி இடையில ஆப்சண்ட் ஆகி போனவனெல்லாம் எனக்கு சங்கடம். இன்னைக்கு அவனை சர்ச்சில் இல்லை, அவனை வேற பல விஷயத்துல மாட்டி அடிமையா இருக்கிறான். அதனால் நான் சொல்ற தம்பிங்க, மிஸ் பண்ணாதங்கம்மா. சர்ச்சு கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற போல நாம் தேவனுடைய ராஜ்யம் தான் நம்முடைய போக்கஸா இருக்கணும். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இருந்த ப்ராப்ளமே நிறைய ஸ்போர்ட்ஸ், நிறைய விஷயங்கள். சண்டே வச்சு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பான், அங்கே தான் போனோம். ஒருவேளை நீ அங்கே போயிருக்கிற நேரம் பார்த்து இயேசு வந்தா அப்புறம் நீ எங்கிருப்பாய். ஒரு பாட்டு உண்டு, தைரியமா சொல்ல முடியுமா, நான் அங்கிருப்பேன், நீ பரலோகத்தில் இருப்பியா, சோத்திரம், கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், 44வது வசனத்துக்கு வந்துருவோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய ஒரு இருதயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த இருதயம், கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவுது, இருக்க கடவுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற வேளையிலே அவர் பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சில ஆட்கள் எல்லாம் மன்னிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்திருப்பாங்க. ஆனாலும் திரும்ப எசப்பா அது மீண்டும் தலை தூக்க கூடாது, இந்த சில பாவங்கள்லாம் மீண்டும் தலை தூக்க கூடாதுன்னு ஜெபம் பண்றது போல, எசப்பா அந்த அவங்க மேல இருக்கிற எரிச்சல் என்னை விட்டு மாறட்டும், அவங்க மேல இருக்கிற வைராக்கியம் எனக்குள்ள இருந்து மாறட்டும். மீண்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை புதிதாக்குவார். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா. ஹல்லேலூயா. அடுத்த 46, 45 இப்படி செய்வதனால் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி செய்வதனால், எல்லாம் நிமிர்ந்து ஒரு கவனி. எப்படி செய்வதனால், நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், நம்மளை நிந்திக்கிறவர்களை தூசிக்கிறவங்களை அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது மாறி இங்க இருந்து கவுண்ட் விட்டுறக்கூடாது. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா, அது நம்ம ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு முதல்ல சொல்லிட்டு, யாராவது வாயை கொடுத்தா என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். சிலவங்களெல்லாம் என்ன முக்க வேண்டியதா போலுக்கு. ஒரு சவர் தெரியாம அது கேட்டார், இல்லை நான் ஒருக்கா முக்கிறது போதும், இனி நீங்க சுத்தமாகிறதுக்கு வேத வசனம். இந்த வசனங்களை இப்படி கேட்கும் பொழுது ஆண்டவரை என்னை கழுவும். வேணா இயேசு சொன்னார், நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பரிசுத்தமா இருக்கிறீர்கள், சுத்தமா இருக்கு. அப்ப வசனம் நம்மளை சுத்தமாக்கும். அவர்கள் எப்படி தங்கள் வஸ்திரத்தை வெளுத்தார்கள், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால், தங்கள் சாட்சியின் வசனத்தினால். அப்ப வசனமும் நம்மளை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. தங்கச்சிங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கெட்ட வார்த்தையெல்லாம் உங்க நாவல பாருங்கள், புறப்படாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம் பண்ணுகிறேன். இங்கிலீஷ்ல எடுத்துடக்கூடாது, தமிழ்லையும் சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்லயும். இந்த படித்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, இதுகளுக்கு தமிழ்ல கெட்ட வார்த்தை தெரியாது. ஏன்னா நிறைய பேர் சிட்டிலே வாசம் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க, அப்படிதானமா, வெளியிலே போனது கிடையாது. அப்போ என்னன்னா இதுகளுக்கு ஏதாவது இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் அலோட்ட ஏதாவது ஸ்டேட் போர்டு எனிவன் படிக்கும், அங்கே ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது பேசியிருக்கோம், இல்லாட்டி டீச்சரே பிள்ளைங்களை என்ன செய்திருவாங்க, இது காணிக்கிற வேலையில் இங்கிலீஷ்லேயே அவங்க இது வந்திருக்கும்.